மைக்ரோஸ்பொராஞ்சியத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டெப்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ள மைக்ரோஸ்பொராஞ்சியத்தோட பேரண்ட் செல், மதர் செல், அது மியாட்டிக் டிவிஷன் ஆகி 4 டெட்ரடா மைக்ரோஸ்போரா டெவலப் ஆகுது. ஒன்னொன்றுக்கு பேர் போலன் கிரெயின்னு பேர். அப்போ ஆண்ட்ரோஷியம் எப்படி டெவலப் ஆகுது, மேல் கேமிட், அது மைக்ரோஸ்பொராஞ்சியமாக ஃபார்ம் ஆகுது, ஸ்போரோஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்போரோஜெனிசிஸ் தான் ஸ்போரை தரப்போகுது, அதாவது மைக்ரோஸ்போரை தரப்போகுது. அந்த ஃபார்மேஷன் தான் ஸ்போரோஜெனிசிஸ்ன்னு சொன்னோம். அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் இப்போ நம்ம எப்படி டைத்தீக்கஸா டெட்ரடா போலன் சாக்குக்குள்ள போலன் மதர் செல், அந்த மதர் செல் 4 டிவைட் ஆகி டெட்ரடா ஃபார்ம் ஆகி ஒன்னொன்று போலன் கிரெயினா இப்போ வந்திருக்கு. இந்த போலன் கிரெயினோட அடுத்த ஸ்டெப்ஸ் அதை முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த போலன் கிரெயின்ங்கிறது இட் ரெப்ரசன்ட் தி மேல் கேமெட். ஓகேங்களா? pollen grain represent the male gamete. So suppose we may notify the hibiscus Rosa sinensis. The pollen grains are looks like yellowish in color, powdery in nature. அந்த yellowish grain தான் நம்ம pollen grainங்கிறோம். ஒவ்வொரு ஸ்பீசிஸில் ஒவ்வொரு கலர் இருக்கலாம். பட் ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா நல்ல சில இதில் பிளாக்கிஷாக இருக்கும், சில இதில் ப்ரௌனிஷாக இருக்கும், சில இதில் ரெட்டிஷாக இருக்கும். அந்த மாதிரி ஹைபிஸ்கஸில் நம்ம எல்லோயிஷ் கிரெயினாக பார்த்தோம். ஸோ ஒரு எடுத்துக்காட்டு, அந்த போலன் கிரைன் ஒன்னொன்றும் எப்படி டெவலப் ஆக போகுது அதான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த போலன் கிரெயினை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அண்டர் த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வி மே எக்ஸாமின் அண்டர் த மைக்ரோஸ்கோப், it reveals certain structure. In general, pollen grains are spherical in structure, 25 to 50 micrometer in size. This is general. Micrometer in diameter. Idhula vandu it has a prominent two layer. One is outer layer and the inner layer. The outer layer is exine. Inner layer is intine. There is a two important layer. One is outer layer, another one is inner layer. In general, the pollen grains are two layered in structure, 25 to 50 micrometers in diameter, in size. The outer layer is exine and the inner is intine. What is the importance of exine? Suppose the exine may be in ஸ்பைனிங் ஸ்ட்ரக்சர், முள்ளு மாதிரி இருக்கும். ஏன் இந்த போலன் கிரெயினுக்கு 2 லேயர் இருக்கு? இந்த அவுட்டர் லேயர் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, அது ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்டாக இருக்கும். எந்த ஃபோர்ஸ்லையோ, விண்டில் போகிறப்பவோ, வாட்டரில் போகிறப்பவோ உள்ளே இருக்கிற நியூக்ளியஸை, உள்ளே இருக்கிற போலன் கிரெயினுக்குள்ளே இருக்கிற செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு போகிறது. அதனால இந்த எக்ஸைன் வந்து ஹார்டன்டாக இருக்கும், திக்கண்டு வாலாக இருக்கும். ஹார்டன், திக்கன், ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்பிக்யூல் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது வந்து ஃபுல்லி ரெசிஸ்டன்ட் டு ஆர்கானிக் மெட்டீரியல், ரெசிஸ்டன்ட் டு எந்த விண்டு, வாட்டர் இதுலேயும் ஸ்பாயில் ஆகாமல் அந்த போலன் கிரெயினை கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த அவுட்டர் லேயரோடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபங்க்ஷன். So exine is mostly hardened and they are all forming in various structure, and it has been protecting the pollen grain of inner part, and it having lot of resistant organic material. That's all. And this hardened material having one aperture. அந்த எக்ஸைன் சுற்றி ஒரு ஹோல் இருக்கும், அது பேர் ஜெர்ம் போர் பேர். அது வெளியே தான் போலன் டியூப் வெளியே வரப்போகுது. இன் ஃபியூச்சரில் போலன் டியூப் வெளியில் வர்றது ஜெர்ம் போர் வழியாக, அது ஒரு போருக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ இன்னர் இன்டைன் இருக்கு இல்லையா, இது வந்து தின்னு கண்டினியூஸ் லேயர் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். வி நோ எவ்ரிதிங், செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் படிச்சிருக்கோம், பெக்டின் மேட். அப்போ இன்னர் லேயரில் இந்த போலன் கிரெயினை பொறுத்த வரைக்கும் இன்னர் லேயருக்கு இன்டைன்னு பேர்.
its layer is made up of cellulose and pectin. And உள்ள இருக்க cytoplasm of pollen grain is surrounded by plasma membrane. அப்ப இங்க இருக்கிற pollen grainல outer layerல exine பார்த்தோம், hardened thickened layer பார்த்தோம். அது spicule மாதிரி இருக்கும். கொஞ்சம் hardened area, organic content இருக்கு. அதனால it protects resistant to protect the inner part. இந்த உள்ள இருக்கிறது plasma membrane-ஓட கனெக்டிவிட்டியா இருக்கும். பெக்டோ அதாவது செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த இன்டைன் வந்து சைட்டோபிளாசம் அது சரௌண்டட் பை பிளாஸ்மா மெம்பரேன். இது மெச்சூர் ஆகும்போது இங்கே ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும் பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும், அப்புறம் வேக்யூல் இருக்கும். இந்த வேக்யூலுக்கு அப்புறம் இந்த சிங்கிள் நியூக்ளியஸ் என்ன ஆகும்னா ரெண்டாக டிவைட் ஆகும். இந்த சிங்கிள் நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆகும். அப்புறம் அந்த ரெண்டு டிவைட் ஆகிறது வந்து மைட்டாட்டிக் டிவிஷன். ஏற்கனவே போலன் கிரெயின் ஃபார்ம் ஆனது மியாட்டிக் டிவிஷன்ல, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல ஃபார்ம் ஆனது மியாட்டிக் டிவிஷன். ஆனால் இங்கே ஒரு சிங்கிள் உள்ள இருக்கிற போலன் டியூப்ல போலன் கிரைனுக்குள்ள இருக்கிற சிங்கிள் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் will be divided into two by mitotic division. அந்த அது ஒன்று வந்து ரெண்டாவது வரதுல ஒன்றுக்கு வெஜிடேட்டிவ் செல் பேர், another one is called generative cell. Very much important for this pollen grain. One is called the single prominent nucleus divided into two, meiotic division. One is vegetative cell, another one is generative cell. The vegetative cell is larger in size, bigger in size, and it's having abundant food material because it can supply food material or food to the developing future generative cell. இந்த மேல் கேமெட்ஸ் நல்லா வளர்றதுக்கு இந்த வெஜிடேட்டிவ் செல் நரிஷ்மெண்ட் பண்ணுது. முதல்ல நம்ம தான் டப்பிட்டம் லேயர், அது அந்த மைக்ரோஸ்பொராங்கியம் டெவலப் ஆகிறதுக்கு, மியாட்டிக் டிவிஷன் நடக்கிறதுக்கு, போலன் கிரெயின்ஸ் உண்டாகிறதுக்கு வந்தது. இப்போ போலன் கிரெயினுக்குள்ள ஃபியூச்சர் மேல் கேமெட் வளர்றதுக்கு நரிஷ்மெண்ட் யார் கொடுக்குறாங்களா அதுவே வெஜிடேட்டிவ் செல்லாக மாறி vegetative cell can supply lot of food material to the future generative cell. இது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த வெஜிடேட்டிவ் செல் வந்து bigger in size, abundant food reserve, irregularly shaped nucleus இருக்கும். இப்போ ஜெனரேட்டிவ் செல்னா ஸ்மால் சைஸ், அது எங்கெல்லாம் float in the cytoplasmic matrix of the vegetative cell. வெஜிடேட்டிவ் செல்லோட cytoplasmic matrixல மிதந்துட்டு இருக்கும். ஆனால் it is spindle shaped with dense cytoplasm and a nucleus. இந்த ஜெனரேட்டிவ் செல் என்ன பண்ணும், இந்த ஆந்தர் டெகிஸ் ஆகி போலன் கிரெயின் வெளியில வந்து போலன் டியூபா மாறத்துக்கு, அந்த மெச்சூராகி வெடிக்கிறது, போலன் டியூப் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி 60% ஆஃப் இது வந்து நடக்கிறது. செல் அந்த மறுபடியும் இந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து டிவைட் ஆகி ரெண்டு மேல் கேமெட்டாக மாறும். நான் மறக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், டூ மேல் கேமெட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் மைட்டாட்டிக் டிவிஷன் பிஃபோர் ஷெட், போலன் கிரெயின் உடையதுக்கு முன்னாடி ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன்ல இருந்து ரெண்டு மேல் கேமெட் உண்டாகும் இந்த ஜெனரேட்டிவ் செல்லில். அப்போ என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த போலன் கிரெயினுக்கு ரெண்டு லேயர், அவுட்டர் எக்ஸைன், இன்னர் இன்டைன். The exine in different shape and size, hardened, thickened, and spicule formation and various structure இருக்கும். உள்ள intine smooth, அது plasma membrane இருக்கும், nucleus prominent இருக்கும். அந்த nucleus further divide ஆகி vegetative cell ஆகும், generative cell ஆகும் மாறும். இந்த vegetative cell future generative cellக்கு nourishment. இந்த generative cell திரும்ப mitotic division இருந்து ரெண்டு மேல் கேமெட்டா மாறும். ஏன் ரெண்டு மேல் கேமெட்டா மாறுதுங்கிறத பற்றி இனிமேல் நம்ம மெகாஸ்பொராங்கியம் படிக்கிறப்ப, ஃபீமேல் கேமெட் படிக்கிறப்ப, அந்த போலன் டியூப்ல இருக்கிற இந்த மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகிறப்ப, ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறப்ப அதோட இம்பார்ட்டன்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.